சென்னை மெரினா கடற்கரையில் புத்தாண்டை கொண்டாட மக்கள் குவிந்துள்ளனர். அங்குள்ள கள நிலவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். அவரிடம் கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். சென்னையை பொறுத்தவரை புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு மிகவும் பெயர் போனது மெரினா கடற்கரை தான். அங்க புத்தாண்டு கொண்டாட்டம் எந்த அளவுல இருக்கு, எவ்வளவு மக்கள் அங்க கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, முழு விவரங்களை சொல்லுங்க பிரகாஷ். நிச்சயமா சென்னை எத்தனை இடங்கள் கொண்டாடுவதற்கு எத்தனை இடங்கள் இருந்தாலும் புத்தாண்டை வரவேற்பதற்கு எல்லாருமே கொண்டாடணும்னு விருப்பப்படுற ஒரு முக்கியமான இடம் மெரினா கடற்கரை தான். அதை கொண்டாடக்கூடிய வகையில் சென்னை நகரில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல இருந்து மக்கள் மெரினா கடற்கரையை நோக்கி வந்துட்டே இருக்கிறாங்க. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். கடுமையான கட்டுப்பாடுகள், காவல்துறை சார்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் அதனையெல்லாம் தாண்டி கூட பொதுமக்கள் இங்கே புத்தாண்டை வரவேற்பதற்காகவும் கொண்டாடுவதற்காகவும் தற்போது மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கிறாங்க. இங்க மெரினா கடற்கரை சாலை முழுமையாக காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்கள் கொண்டாடுவதற்கு எந்த மாதிரியான கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை. 1 மணி வரைக்கும் அவர்கள் புத்தாண்டை அவர்கள் கொண்டாடுவதற்கு காவல்துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது. பொதுமக்கள் கொண்டாடக்கூடிய இந்த காட்சிகளை தான் தற்போது நம்ம பார்த்துட்டு வரும். இங்க பொதுமக்கள் கொண்டாடுவதற்கு ஏதுவாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எல்லாருமே ஒரே ஒரு வருத்தம் என்ன என்றால், கடற்கரைக்குள்ள எங்களை அனுமதிக்கவில்லை என்பதுதான் அவங்களுடைய ஒரே ஒரு குறையாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஒரு பாதுகாப்பு கருதான் காவல்துறை இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒலிபெருக்கி வாயிலாக கடற்கரைக்கு உள்ள யாரும் செல்லக்கூடாது என்று அவர்களுக்கு அறிவுறுத்திய வண்ணம் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க கடற்கரை சாலையில இங்க உழைப்பாளர் சிலை தொடங்கி டிஜிபி ஆபீஸ் வரைக்கும் அவர்கள் கொண்டாடுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. அவர்கள் கொண்டாடுவதற்கு ஏதுவாக அவர்களுக்கான அந்த இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாதுகாப்பும் அவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வப்போது மாநகர பேருந்தும் இயக்கப்படுகிறது. இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முடித்து அவர்களுடைய வீடுகளுக்கு செல்வதற்கு ஏதுவாக அவர்களுக்கு அவ்வப்போது பேருந்தும் இயக்கப்படுகிறது. இது மாதிரியான நடவடிக்கை எல்லாம் காவல்துறை சார்பில் எடுக்கப்பட்டு இருக்கிறது. தற்போது இங்க இருக்கிறாங்க பொதுமக்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. புத்தாண்டு கொண்டாட 2023 எப்படி போச்சு, இப்போ இந்த 2024 வரவேற்கிறதுக்காக வந்திருக்கீங்க, அதை பத்தி 2023 போயிடுச்சு சார். ஈஸியா 2024 நல்லா இருக்கணும் சார் லைஃப்ல. அந்தி நேயர்களுக்கு முதல்ல நான் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். அந்தி டிவி நியூ இயருக்கும் மற்ற சேனலுக்கும் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லியிருக்கிறேன். 2023 பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நல்லதான் போச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வரக்கூடிய 2024 எல்லாத்துக்குமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடனும் நம்ம வேண்டிக்கிறோம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சார். நம்ம செய்கிறேன். இதுதான் பொதுமக்கள் எந்த அளவுக்கு ஒரு
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.